இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2024 ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளிடுகிற தேவனா இருக்கிறாரு. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். ஜெயத்தை இந்த ஆண்டுல நமக்கு ஆண்டவர் கட்டளையிட வல்லவரா இருக்கிறாரு. ஜெயத்தை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கணும், இந்த ஜெயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன செய்தா ஜெயம் உண்டாகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்காரு. நமக்கு பொறுமை வேணும். காத்திருக்கிறதல் அப்படின்னா நமக்கு பொறுமை வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. நம்ம அநேக நேரத்துல யாருக்காக நம்ம காத்திருக்கிறோம், யாருடைய சமூகத்துல அதிக நேரம் நம்ம காத்திருக்கிறவர்களா காணப்படுகிறோம். நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம காத்திருக்கிறோமா? ஆலயத்துக்கு சரியான நேரத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கிறோமா? ஆனா உலக பிரகாரமான மனுஷங்களை நம்ம பார்க்க போகும்போது எவ்வளவு நேரமே கிளம்பி நம்ம சீக்கிரமா போறோம். ஒரு ட்ரெயினுக்கு போறோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடும். ஏர்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பதாகவே நம்ம போயிடுறோம். ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம எப்படி காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி காத்திருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோமா அப்படின்றத குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்துல நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆபிரகாமை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ உன் இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்றத சொல்றாரு. இந்த காரியங்களை சொல்லும் போது ஆபிரகாமுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 75வது வயதுல ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. அவனுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் தருவேன் அப்படின்றத சொல்றாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அந்த காரியம் நிறைவேறுவதற்கு அவன் எத்தனை வருஷம் காத்திருந்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷம் காத்திருந்திருக்கான். 25 வருஷம் கழிச்சுதான் ஈசாக்கு பிறந்தான் அப்படின்றத பாக்குறோம். ஆபிரகாமுடைய 100வது வயதுல ஈசாக்கு பிறக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உடனே நடக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நான் நினைச்ச உடனே இந்த காரியம் நடந்துடணும், நான் நினைச்சது போல இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும், நான் நினைச்சது போல இந்த வருமானம் எனக்கு வரணும், நான் நினைச்சது போல இந்த காரியம் எனக்கு கை கூடணும், இந்த காரியம் நான் நிலம் வாங்கணும், நான் வீடு கட்டணும், எல்லா காரியங்களையும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உடனே செயல்படணும், அது நமக்கு உடனே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த ஆபிரகாம் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா அவன் இருந்து அந்த 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய வேலை வரும்போதுதான் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாரு. ஒருவேளை நம்ம பிடிவாதமா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது நமக்கு துக்கமாய் முடியும். அந்த இடம் நம்ம சந்தோஷமா அதுல இருக்க முடியாது. ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து அந்த காத்திருக்குதல் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த காத்திருக்குதல்ல நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய குணாதிசயங்கள் மாறக்கூடியதாய் ஆண்டவர் நம்மளை அனுமதிப்பாரு. நாம ஆண்டவர் சொன்ன நேரத்துல நம்ம ஒருவேளை நம்முடைய பொறுமை இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து காணப்படாததாக காணப்படும். ஆனா அந்த பொறுமையான காலத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும், வேதத்தை அதிகமா வாசிக்கவும், துதிக்கவும், அவரோடு உள்ள உறவுல நம்ம பலப்படும் போது அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமான காணப்படும். இறுதியா ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் செழிப்புள்ளதாகவும் தீங்கு இல்லாததாகவும் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. யோசேப்புக்கு 17வது வயதுல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. உன்னை என்ன செய்வாங்க, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வணங்குவாங்க, இப்படி தாய் தகப்பன் வணங்குவாங்க, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வணங்கும் அப்படின்ற ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை 17வது வயதுல யோசேப்புக்கு கொடுத்தாரு. ஆனா யோசேப்பு அவங்க எல்லாத்தையும் சகோதரர்கிட்ட எல்லாம் சொல்றான். அது நிமித்தம் அவங்க பொறாம கொள்றாங்க. அவனை எகிப்து தேசத்துக்கு போறாம விற்று போடப்படுறான். எகிப்துல அதிகாரியா மாற்றப்படுறான்.
ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தது 17வது வயது. ஆனா 30வது வயதுலதான் அந்த அதிகாரியா உயர்த்தப்பட்டான். 13 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறவனாக காணப்பட்டான். அநேக கஷ்டங்களுக்கு ஊடாக அவன் கடந்து செல்கிறவனாக காணப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக தரிசனங்களை வச்சிருக்காரு. அந்த தரிசனங்களை நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் காணப்படும் போது நம் பொறுமை உள்ளவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிறவர்களாக காணப்படணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. நான் இன்னும் வாடகை வீட்டுலதான் நான் இருக்க முடியுமா? இன்னும் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? என்னுடைய காரியங்கள் கடன் பிரச்சனைகளாக காணப்படுகிறது. என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியங்களுக்குள்ள செலவை நான் எப்படி பார்ப்பேன்? இப்படி அநேக கேள்விக்குறியோடு ஒரு எதிர்பார்ப்புகளோடு நம்ம காணப்படலாம். ஒருவேளை ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை நம்மளை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டாலும் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள அநேக நேரத்துல நம்ம கவலையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய அப்படின்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். அநேக நேரங்களில நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த ஆபிரகாம இன்று வரைக்கும் பேசப்படுகிற ஒரு நபராக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நம்ம காத்திருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கும் போது நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பேர் நிலை நிற்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோசேப்பை குறித்து நம்ம இப்ப சொன்னோம் அப்படின்னா, யோசேப்பு அந்த ஜனத்துல அதிகாரியா இருந்தான், எகிப்துல அதிகாரியா இருந்தான், நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவனாக நம் காணப்பட்டான் அப்படின்றத பாக்குறோம். ஆனா அந்த பொறுமை உள்ளவனாக, காத்திருக்கிறவனாக அவன் இருந்தான். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த காத்திருக்குதல்ல இருந்தான், ஆண்டவரோடு இருந்தான். ஆண்டவர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார், அவனோடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இப்பவும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள்ல ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள காணப்படும். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது தேவன் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார் அப்படின்றத பார்ப்போம். ஆண்டவர் அவனோடு இருந்தார் அப்படின்ற வசனம் சொல்லப்படுகிறது. சிறைச்சாலையில இருக்கும்போது ஆண்டவர் எப்படி கூட இருக்க முடியும்? சிறைச்சாலை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற இடம். இதே போல என்னுடைய வாழ்க்கை, நான் செய்த பாவத்தினாலதான் நான் இப்படிப்பட்ட தண்டனைகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கலங்கி கொண்டிருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள்ல உங்க கூட இருக்கிறாரு. நீங்க காத்திருக்கும் போது, கர்த்தரின் வேலைக்காய் காத்திரு. அந்த காத்திருக்குதல் அந்த நேரம் வரும்போது, அவருடைய வேலை வரும்போது அவர் நம்மை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில எனக்கு முன்னேற்றம் உண்டாகவில்லையே அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய வீடு கட்டப்படும். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுல நீங்க காத்திருக்கும் போது, ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, உயர்த்தினது போல, அவருடைய சந்ததியை பெருக பண்ணினது போல, யோசேப்பை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மை உள்ளவனாக மாற்றினது போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் உங்களோடு இருந்து உங்கள் காத்திருக்கிறது நாட்கள் முடியும் மட்டும் இந்த வருஷத்துல தானே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உடைய வேலைக்காய் காத்திருக்கிறதுக்குரிய கிருபையை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆண்டுல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறீர் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உமக்காய் பொறுமையோடு உடைய வேலைக்காய் நாங்கள் காத்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. ஆபிரகாம் ஆண்டவரே 25 ஆண்டுகள் காத்திருந்தான். ஆண்டவரே சப்பா யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆண்டவரே அந்த தரிசனத்தை, ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டினது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க எந்த நாள் குறிச்சிருக்கீங்களோ அந்த நாள் மட்டும் நாங்க காத்திருந்து ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.